டெய்லி ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் இன்றைக்கே நம்ம ஃபுல் பாடிக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்குவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு, உங்களுக்கு நரம்பு சுருட்டுறது, இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபுல் பாடிக்காக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நம்ம வந்து பேசிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பாட்டம் டு ஹெட்டு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஹெட்டு டு பாட்டம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை போன மாதிரி ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பசங்க பண்ணுற ஸ்ட்ரெச்சிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சின்ன பசங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸும் சொல்கிற எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெப்புடேஷன் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 15 ரெப்புடேஷன் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரெப்புடேஷன் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டைமிங் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம வந்து 15 ரெப்புடேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நெல்லிக்குப்பம் வில்லேஜில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், ஃபிசிக்கல் ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங், மாரத்தான் ட்ரைனிங், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு டீசெண்டாக டிசிப்ளினாக வந்து காலையில் வந்து 6 o'clock வந்துட்டு ஒரு 2 hours டெய்லி வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்டெமினா ஒர்க் அவுட் ரன்னிங் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ரவுண்டு வந்து இந்த கிரவுண்டை வந்து சுற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டூரன்ஸ் ரன் மாதிரி தான். ஸோ வந்து ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ஒரு குரூப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்ட்ஸ் நம்ம ஓட போகிறோம். ஸோ முடியலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஓடியே ஆகணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட்